எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்நியன் இருக்க தான் செய்யும். நீங்கள் எப்படியும் அன்னியன் மூவி பார்த்துருப்பீங்க. அதில் 3 பர்சனாலிட்டிஸ் காட்டியிருப்பாங்க. ஒன்று அம்பி, இன்னொன்று ரெமோ, இன்னொன்று அன்னியன். ஸோ இதில் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த படம் இருக்கும். இந்த மூவி ஒரு எக்ஸாஜரேஷனா இல்லை ரியாலிட்டியில் இந்த அளவுக்கு சிவியராக இருக்குமா? சிவியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் சைல்ட்ஹுட் ட்ராமா இதனால் உங்களுக்கு பிரெயினுக்கு டேமேஜ் ஆகி அதனால் வரக்கூடிய ஒரு டிஸார்டர் தான் டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர். அன்கண்ட்ரோல்டு ஸ்ட்ரெஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூஸ்டப் ஆகிறதுக்கு பிரெயின் இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸை கிரியேட் பண்ணும். அந்த ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை இந்த மாதிரி மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் கிரியேட் பண்றது மூலியமா பிரெயின் அதை ஹேண்டில் பண்ணும். இப்போ பேசிக்கா நீங்க ஒரு ஷை ஆர் இன்ட்ரோவர்ட்டிஷ் பர்சனாலிட்டி அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு போல்டான பர்சனாலிட்டி பெட்டரா இருக்கும்னா அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டியை உங்க பிரெயின் வந்து கிரியேட் பண்ணும். ஃப்ராங்கா சொல்லணும்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு அந்நியன் இருக்க தான் செய்யறான். எப்ப உங்களால இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாம உங்க பிரெயின் இந்த உள்ள இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியை வெளியில கொண்டு வருதோ அப்பதான் இந்த டிஸார்டர் சிவியரா வெளியில எக்ஸிபிட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை.